पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயம் கனிந்த இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே 619வது திருநாமத்தை அதன் பொருளுடன் அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். பாரத நாட்டில் வடக்கு கோடியில் பார்த்தீங்களான்னா பத்ரி எம்பெருமான் இருக்கான். தெற்கு முனைக்கு வந்தீங்களான்னா திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி. மேற்கு பகுதியில் பார்த்தீங்களான்னா பண்டரிபுரம் விட்டல். கிழக்கு கடற்கரை பார்த்தீங்களான்னா பூரி ஜெகநாதம். இந்த 4 சார்தாம் அப்படி 4 திவ்ய தேசங்கள், இறைவன் திருமாலுடைய திவ்ய தேசங்கள், காக்கும் கடவுள் அவன் இந்த பாரத தேசத்தை இந்த 4 மூலையிலும் காக்கிறது போல் அமைஞ்சிருக்கு. இதில் பண்டரிபுரத்துக்கு என்ன ஏற்றம்னா, அங்கே எப்போ பாரு நாம சங்கீர்த்தனம் தான். பார்த்திங்களா, அபங்கம் பாடுவாங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. அதனால் பண்டரிபுரத்துக்கு நாத பிரம்மம் அப்படின்னு பண்டரிபுரம் விட்டல் எம்பெருமானுக்கு பெயர். அதே பூரி க்ஷேத்திரத்தில் போனீங்களான்னா ஒரு சிறப்பு என்னென்னா, அங்கே எப்போ பாரு எம்பெருமானுக்கு அன்னம் பிரசாதம் சமைச்சிட்டு நிவேதனம் பண்ணிட்டே இருப்பாங்க. எத்தனை விதமான போக் பகவானுக்கு நிவேதனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிவேதனம் ஆகும். மகாப்பிரசாதம்னு கொடுப்பாங்க. அந்த மகாப்பிரசாதங்கிறது ரொம்ப ஒசத்திங்கிறாங்க. மகாப்பிரசாதத்தில் அரிசியினால் ஆன பிரசாதம் வரும். அங்கேயே ஒரிஸ்ஸாவிலேயே 98 வகை நெல் பயிராச்சுங்கிறாங்க. இப்போ நெல்லுகளுக்கு நம்ம மக்கள் வச்சுருக்கிற பெயர், அந்த நெல்லில் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது. நமக்கு என்ன 2-3 தெரியும். கிச்சிலி சம்பா அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். உயக்கொண்டார் அப்படின்னு கரடு புரடா ஒன்று இருக்கும், அது டேஸ்டியாக இருக்கும் ஒரு மாதிரி. இப்படி நெல்களுக்கு சில அரிசிகளுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிகிறது, பொன்னி அப்படின்னு. ஆனால் அந்த காலத்திலே அவ்வளோ நுட்பமாக பல வகையான நெல்களை பயிரிட்டிருக்கிறார்கள் கலிங்க தேசத்தில். அதெல்லாம் இறைவனுக்கு படைச்சி பெருசாக அங்கே மடப்பள்ளி ரொம்ப பெருசு. எப்போ பாரு புகஞ்சுட்டே இருக்கும். அது அடுப்பு அணைஞ்சதே கிடையாது. அப்படி இறைவனுக்கு பிரசாதம் சமர்ப்பிச்சுட்டே இருப்பாங்க. மகாபிரசாதம் கொடுப்பாங்க. ஸ்தலபுராணந்த மகாபிரசாதத்தை ரொம்ப போற்றி சொல்கிறது. இந்த மகாபிரசாதத்தை சாப்பிடணும், சாப்பிட்டாலே எல்லா வியாதியும் போயிடும், ரொம்ப புண்ணியமானதெல்லாம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஊரில் யாரும் பட்டி கிடக்கக்கூடாது, எப்போ பாரு பிரசாதம் சாப்பிட்டே இருக்கணும். அதற்காக அன்னமயமாக அங்கே பிரம்மம் இருக்குது. நாராயண் பூரியில் ஏகாதசினிக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது பெரிய சட்டம். எக்காரணம் கொண்டும் ஏகாதசினிக்கு சாப்பிடக்கூடாது. அரிசி சாதத்தை மட்டும், சப்பாத்தியாக 50 அடித்தா கூட சரி, அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது. ஆனால் பூரியில் அந்த மாதிரி இல்லை, விதிவிலக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விதிவிலக்குன்னா அதை நன்கு உணர்த்துவதற்கு பூரி கோயிலில் பகவானுடைய சன்னதிக்கு பின்னாடி போனீங்களான்னா ஒரு சின்ன கம்பி கதவு போட்ட ஒரு அறை இருக்குது, பூட்டு வச்சுருக்கு. அது என்னன்னு கேட்டால் ஏகாதசியை ஜெயிலில் போட்டிருக்காரு பகவானுங்கிறாங்க. இந்த பூரியில் ஏகாதசிக்கு வேலை கிடையாது, பட்டி கிடக்கிற பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஏகாதசினிக்கு யாரும் சாப்பிடவே கூடாதுங்கிற சாஸ்திரம் இருக்கே. அப்படிச்ச ஏகாதசிக்கு பூரியில் மட்டும் லீவு, ஜெயில் அப்படிலாம் சொன்னால் என்ன பொருள்னா, மகாபிரசாதம் ரொம்ப வசத்தின்னு அர்த்தம். அது அப்படியே லிட்டரெல்லாம் எடுத்துக்கூடாது. ஏன்ப்பா இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்ததில்ல, ஏன்னா கணத்திலே தள்ளியிருக்கலாமேன்னு பொண்ணு வந்து சொன்னான். உடனே அப்பா என்ன பண்ணணும், அந்த மாப்பிள்ளையினுடைய குறை நிறை என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணணும். அப்படியே அம்மா இந்தா அப்படின்னு கணத்தில் தள்ள முடியுமா? இது மாதிரி உலகத்தில் சிலதெல்லாம் உயர்வினை விரிச்சேன்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாஜரேஷன். ஒரு மிட்டாய்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, நம்ம விஜய் டிவியில் கூட பார்ப்போம். அதை போட்டுக்கிட்டோடனே அறிவு பிரமாதமாக வேலை செய்கிறதுன்னு காமிப்பாங்க. அப்படின்னா அந்த மிட்டாயை சாப்பிட்டா அறிவு வந்துடும் அர்த்தம் இல்லை. அந்த மிட்டாய் ரொம்ப வசந்தின்னு அர்த்தம், அவ்வளோதான்.